which two signs should be interchanged to make given equation correct. கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்துட்டு கரெக்ட் ஆகணும். அதுக்கு வந்து எந்த ரெண்டு சைன்ஸை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ஆகும், இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 25 கிடைக்கணும். அதுக்கு நம்ம எந்த ரெண்டு சைன், இதுவா இல்லை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த சைனை மாற்றினா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்களேன், முதல்ல என்ன இருக்குது 14 + 14 டிவைடட் பை 5 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சின்ன நம்பர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளால் இந்த இடத்துல டிவிஷன் வராது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு என்னது -18 இருக்குது இன்டூ 2. 18 × 2 அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பரையும் இந்த நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு கொஷினை பார்த்த உடனே நம்ம இப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிவிஷன் ப்ளஸ்ஸையும் வந்து மாற்றி பாருங்கள். முதல்ல டிவிஷன் இங்கே போடுங்க, அடுத்து ப்ளஸ் இங்கே போடுங்க. அப்போ 7/2 அப்படின்னு வரும், +4 வரும். 7/2 அப்படின்னாலே அது வந்துட்டு என்ன ஆகிடும், நம்மளுக்கு பாயிண்டில் நம்பர் வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மல்டிப்ளிகேஷனையும் ப்ளஸ்ஸையும் வந்துட்டு மாற்றலான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்கே போடுங்க, ப்ளஸ் இந்த இடத்துல போடுங்க. ஓகேவா? ஸோ அப்படி போட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகாது, ஆன்சர் வந்துட்டு 14 × 4 அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிகமாக போயிடும், நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனும் மைனஸும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனும் மைனஸையும் மாற்றணும் அப்படின்னா 5 × 18னாலும் அது ரொம்ப பெரிய நம்பர் தானே, அப்போ அதையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் மாற்றலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டிவிஷன் இந்த இடத்துல இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்துச்சுன்னா 4 5 = 20 தான். ஸோ 20 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, சின்ன நம்பர் தான். ஸோ அப்போ அது சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து மல்டிப்ளை இங்கே போட்டுக்கிறோம், இங்கே வந்து டிவிஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 14 + 4 5 4 + 4 × 5 -18 டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ 14 + 4 5 எவ்வளோ, 20. 18/2 வந்துட்டு எவ்வளோ, அதாவது டிவிஷன் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ மாறி இருக்கிறதுனால தான் நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டோம். ஸோ 18 டிவைடட் பை 2 வந்துட்டு எவ்வளோ, 9. ஸோ 14 + 20 எவ்வளோ, 34. 34ல் 9 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ, 25. அப்போ நம்ம எந்த சைன் ரெண்டுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணால் வருது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனும். புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.